ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலிது பார்த்திங்கன்னா ஒரு சிறிய உதவி தான். நம்ம பார்த்திங்கன்னா 2வது டைம் வந்து இப்போ நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருந்தாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம லேண்ட் வந்து அளந்து காமிக்கணும். அதுக்காக வந்து நம்ம அளவு கொண்டு வந்தோங்க. ஃபஸ்ட்டு பஞ்சாயத்துக்கு வந்து ஒத்துக்கிட்ட என்னுடைய பெரியப்பாட்டு பையன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் 2 அடி வந்து நிலம் வந்து விட்டால் தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒன்று அளக்க விடுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டேங்க. மறுபடியும் அதெல்லாம் சண்டை சச்சரவாயி அப்படியே மறுபடியும் சாப்பிடாம கொள்ளாமல் வயிறு எரிஞ்சு மறுபடியும் இங்கே போக்கிலே தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க, நம்ம ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க, நம்ம நிலத்தை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் அனுசரிச்சும் போய் தான் ஆகணும். ஓகேங்களா? நம்ம அப்போ சொந்த பந்தமாக இருக்கும்போது ஓகே, நம்ம அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் தாழ்ந்து, யார் தாழ்ந்து போகிறாங்களோ இங்கே ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. ஆனால் நம்ம அந்த ஃபேமிலியில் ரொம்ப வைராகியமாக அந்த குறிப்பாக நம்ம வெண்புலியை பற்றி அவதூறாக பேசுகிறதுனால எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் கேஸ் போட்டு கூட நம்ம வந்து சாதனை பண்ணமோ இல்லை, இதுமாரி விட்டு கொடுத்து போகக்கூடாது. அந்தளவுக்கு நம்மளை மன நோவடிச்சிட்டான்ல. இன்றைக்கி அவன் விற்கிறதுக்கு நம்மளாம் விட்டுருக்குறேங்க. அப்படின்னா போன டைம் ஹைதராபாத்தில் 6 மந்த்துக்கு முன்னாடி இருக்கும்போது 2 டைம் அளந்து முட்டு போல் 3ஆவது டைம் அளக்கும் போது அங்கேருந்து நான் வீட்டை சொல்கிறேன், இதுமாரி நான் இல்லை அதனால் அளக்காமல் தடு, இல்லைனா முட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணதுக்கு அப்பயுமே வின் பண்ண முடியல. அப்போலாம் எல்லாமே கிளியராக அவன் அளந்து கரையம் பண்ணி அவங்க காசு எடுத்துட்டாங்க. காசு வந்தோடனே இன்னும் கொஞ்சம் அட்டூழியம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து நமக்கு பேக்ரவுண்டில் காசு இருக்கணும். அப்போ தான் நாமளும் வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அட்டூழியம். சரின்ட்டு தான் நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம பண்டிகை போட்டு இந்த சமயம் கூட நம்ம இதை வந்து தீர்வு கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ஃபைட் பண்ணி நம்ம ஒரு வழியாக நம்ம ஏற்கனவே கணக்கு 1.5 ஏக்கரா அவனை புழங்க விட்டாச்சு. தாத்தா நிலம் பாட்டி நிலம்னு சொல்லி இவன்ட்டு நம்ம போய் பொது கடத்தில் தண்ணி கிண்ணின்னு எடுத்துகிட்டு சண்டை செலவாக்க முடியாது போகணுன்ட்டு இருக்கிற நிலத்துக்குள்ளாரியே இன்றைக்கி வந்து அவனுடைய போக்கில் போய் தான் நம்ம வந்து அவனுக்கு என்ன வந்து ஃபேவர் அதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு வந்து விற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இன்றைக்கி உருவாக்கிட்டான். அதுக்கு நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டால் நம்ம கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாரி இங்கே நான் நேர்மையாக நடந்துக்கணும். ஏன்னா பங்காளிகளை வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலம் வந்து முடிச்சிருக்கிறேன். அதனால் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாரியும் சார்ந்து தான் போகணும். ஆனால் என்னாச்சுன்னா ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருந்ததுக்காகவும் அளக்கிறதுக்கு வந்து அதிகமாக பணம் ஆயிடுச்சு. சும்மா சட்டுன்னு வந்து விற்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு மேப் போட்டு கொடுத்துருந்தா காசு கம்மியாக இருக்கும். ஆனால் ஃபைட்டில் வந்து எவ்வளோ நேரம் அப்படியே வந்து இழுத்துக்கிட்டே டைம் வேஸ்ட் ஆனதுக்காகவும் ஃபஸ்ட்டு என்ன அமௌண்ட்டு கலந்தோன்னா அதே போல் 10,000 ரூபாய்க்கு பக்கமாக ஆயிடுச்சு. நம்ம அந்த வந்து கல் நேரங்களுக்கு அளக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. போன டைம் 10,000, அந்த டைம் நண்பர்கள் எவ்வளோ பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து ராங் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிலம் அளக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கிட்ட காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாரி. அதனால் எனக்கு மறுபடி ஏதோ உதவியாக கேட்குறதுங்கிறது எனக்கே வந்து ஒரு அசிங்கமாக தான் தெரியுது. ஒரு வேளை மருத்துவ ரீதியான உதவிகள் என்னுடைய பையனுக்கோ பிள்ளைங்களுக்கோ ஒய்ஃபுக்கோ அல்லது எனக்கோ ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு ஹெல்ப் தேவைன்னா நிச்சயம் அந்த டைமில் வந்து நான் வெக்கம் மானம் சூடு இதெல்லாம் பார்க்க மாட்டேன். நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க, நம்ம உறவுகள் இருக்கிறாங்க, நிச்சயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாம் இன்றைக்கி ஒருத்தருக்கு சொல்லி அவங்க எத்தனை பேர் இன்றைக்கி ஒரு பெண் தோழிக்கு வந்து கல்லூரிக்கான உதவி செஞ்சுருக்கிறீங்க. நம்ம போல் சர்ம பாதிப்பாளருக்கு பிரைன் ரூமுக்கு ஒரு தம்பிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. எனக்கே கூட பல டைம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. அதனால் மருத்துவ டைமில் வந்து நான் வந்து ஹெல்ப் கேட்குறதுங்கிறது எனக்கு ஒன்றும் சங்கடமாக இருக்காது. ஆனால் இதுக்கு வந்து நம்ம கேட்குறதுங்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து வேறு எதுவும் ஜாப் இல்லை, யூடியூப்பில் இருக்கிற இன்கமும் நமக்கு அந்தளவுக்கு வரல. இது பார்த்தா கூட தெரியும், வெறும் $20 தான் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக இப்போ 6 மாதம் ஆயிடுச்சு. இந்த $20 எடுக்கிறதுக்கு 6 மாதம். $100 வந்தால் ஒரு 8,500 வரும். அதுக்கு ஒரு வருஷமே ஆகிப்படும் போலுக்குது. அதுமாரி தான் நம்ம யூடியூப் இன்கமும் பெரிய அளவுக்கு இல்லை. அண்ட் அதேமாதிரி இயற்கை சார்ந்த பொருட்கள் நம்ம கிராமத்தில் வந்து யாரும் அது வாங்கலை, அக்கம் பக்கமும் யாரும் வாங்கலை. நண்பர்கள் நீங்கள் வாங்குறத வச்சு தான் நமக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கு அரிசி நல்லது கெட்டதுன்னு நம்ம வந்து பார்க்க முடியுது. அதுவுமே இன்றைக்கி அரிசிலாம் 2,000 ரூபாய்க்கு ஏற்றிட்டாங்க. நான் 750 ரூபாய்க்கு மேலே அரிசி எடுத்ததே கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2,000 ரூபாய் வந்து அரிசி வந்து விலை ஏறி போச்சு. இதனால் வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து எனக்கு வந்து இந்த நிலத்தை நான் இப்போ விற்பனை பண்ணால் தான் எனக்கு கையில் காசு இருக்கும். காசு இருந்தால் தான் நம்ம சேவையை வந்து நான் கரெக்டாக என்னால் வந்து கொண்டுட்டு போக முடியும். இல்லைனா பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை வந்து நான் ஆட்கொள்கிறேன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலி வந்து கரெக்டாக பண்ண முடியாது. இப்போயே 2 பிள்ளைங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம எங்களுக்கான டேலண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு டியூஷன் இதுமாரிலாம் அனுப்பணும், அதுக்கு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான பணம் இல்லாதனால இப்போதைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டுருக்குறாங்க. ஒருத்தர்னாச்சும் நம்ம டாக்டர் ஆகணும்னு என்னுடைய கனவு. அவங்க எப்படியோ தெரில, ஏன்னா அவங்களுடைய ஆசையில் நாம் வந்து எதுவும் குறுக்கிட மாட்டாங்க. ஆனால் என்னுடைய ஆசை எவனோ ஒருத்தனாச்சும் நம்ம சித்தா டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் அதுமாரிலாம் போகிற அளவுக்குலாம் நம்மகிட்ட பணமும் இருக்காது. அந்தளவுக்கு எனக்கு ஆசை இல்லை. எனக்கு சித்த மருத்துவத்தில் நாட்டம். அதை வந்து என் பிள்ளைங்களுக்கு 2 பேர்த்தில் எவனுக்கு அது என்னாட்டுமே ஆர்வம் இருக்குது அவனை வந்து அதை சார்ந்து நம்ம படிக்க வச்சு
ஃப்யூச்சரில் நம்மளுடைய ஃபவுண்டேஷனுக்கு வந்து என் பையன் இலவசமாக ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இது இதோட முடிய போகிறதில்ல. தடுப்பூசியோ விருந்து குணப்படுத்தக்கூடிய மருந்துகளோ கண்டுபிடிச்சா தான் நமக்கான நிம்மதி. இல்லைன்னா இது ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்துட்டுருக்குது. அதுக்கான கட்டமைப்பு உருவாக்கணும்னா இப்போ நான் அடித்தளத்தை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ எவ்வளோ தூரம் நம்ம என்ஜிஓவாக ரன் பண்ணி வந்துட்டுருங்க. ஆனால் கரெக்டாக இன்னும் 1 இயர் நம்ம ஆடிட்டர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. ஏன்னா அப்போ காசு இல்லை. இப்போ வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னா பெனால்ட்டி போட்டு தான் கட்டணும். இருந்தாலும் அதுக்கும் நமக்கு காசு வேணும். அது வந்து ஃபண்டு நம்ம டொனேட் வாங்கலாம். ஆனால் இப்போ இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க, இல்லை நேரடியாக வந்தால் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நீங்கள் பல பேத்துக்கு அந்த எண்ணம் வருது. ஆனால் ஒரு ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் போட்டால் நாளைக்கு நம்ம சேவையை வலுப்படுத்தணும்னா அது வந்து யாரும் செய்யறதுக்கு விருப்பம் வர மாட்டேங்கிங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண தான் முன் வரீங்க. அந்த ஹெல்ப்பை எனக்கு கேட்கறதுக்கும் சங்கடமாக இருக்குது. அதனால தான் இந்த டைமில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இதுமாரி சுச்சுவேஷனு சுத்தமாக கேஷ் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் மாரியம் பண்டிகை இப்போ தான் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது இங்கே இன்னொரு பக்கத்து ஊரில் அம்மன் காளியம்மன் திருவிழா. அங்கே வந்து வீட்டில் வந்து பூ மிதிக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த நிலம் பிரச்சனையில் இப்போ 2 டைம் 10,000 போயிடுச்சு. ஏதோ இப்போ அளக்கிறதுக்கு 10,000 அந்த அட்வான்ஸ் வாங்கினேன். நான் வந்து எக்ரிமெண்ட் போடல. ஏன்னா அது போய் மாட்டிக்கக்கூடாது. எதை தான் ஸ்ட்ரெயிட் கரையமாகட்டும்னு சொல்லி எக்ரிமெண்ட் போடல. அந்த பணத்தை வச்சு இப்போ நின்றுட்டேன். இப்போ சுத்தமாக கையில் கேஷ் இல்லை. கேட்கறதுக்கும் சங்கடமாக இருக்குது. அதேமாரி ஒரு அம்மா எனக்கு எப்பயுமே மாதம் மாதம் 300 போடுறாங்க. அதை கூட இப்போ நம்ம ஏதாச்சும் நட்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆனால் அதே கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் நடுற ஒரு பிரதருக்கு வந்து கொடுத்துட்டேங்க கூலியாக. ஒரு 4 கல் நட்டாங்க அதுக்கு. அதுதான் அதனால் என்னென்னா நம்மகிட்ட இயற்கை சார்ந்த பொருட்கள் இருக்குது. இதை வாங்கிட்டும் இருக்கிறாங்க பல பேர். ஆனால் இப்போ கட்டாயமாக நீங்கள் யாராச்சும் வாங்கினீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சோப்பு இருக்குது, மெயினாக சத்து மாவு இருக்குது, முடவாட்டுக்கால் சூப்பு. ஏன்னா நம்ம நான்வெஜ் எடுக்காமல் கை காலெலாம் வலியாக இருக்கக்கூடிய வயதானிங்க இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா சப்போர்ட் வரும். நம்ம வெண்புலிக்கு எந்த ஒரு பாதிப்பும் தராது. இதுமாரி இயற்கை சார்ந்த பொருட்கள் நான் நாளைக்கு எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். தயவு செஞ்சு நண்பர்கள் அதை வாங்கி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் பதிவு செஞ்சவங்களுக்கு எனக்கு அதோடைய கொள்முதல் வந்தால் கூட எனக்கு போதும். ஓகேங்களா? அதை தாண்டி 20 ரூபா 30 ரூபா நான் கம்மியாக கூட விற்கிறேன். ஏன்னா எனக்கு தேவை, இந்த டைமில் காசு தேவை. ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து பட்டா எடுக்கணும் லேண்டுக்கு. ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட் கரையமாக பண்ணால் மட்டும்தான் எனக்கு திருப்தி. அதுதான் நடக்கும். இல்லைனா ஒரு போய் சிக்கலில் இப்படி மாட்டிக்கிட்ட மாரி ஆயிரும். அவங்க வந்து எக்ரிமெண்ட் போட்டு எழுதிட்டாங்க அப்படின்னா அந்த டேட்டில் கொடுக்கணும். இல்லைனா விலை குறைப்பாங்க, இல்லைனா அதுக்கு நஷ்டீடு எதிர்பார்ப்பாங்க. ஆப்போசிட் எதிராளி வந்து என்னென்னா இதனால் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கும்போது இன்னும் வச்சு செய்வான். உங்களை ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் அக்கா தங்கச்சி, எங்கள் அத்தைங்களை, எங்கள் அண்ணனை உங்களை படாத பாடுபடுத்தி அதில் வந்து குளிர் காஞ்சுவேன். இப்போ நான் ஒருத்தர் தான் உஷாராக இருந்தேன். நானே கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவன் போக்குக்கு தான் போய் தான் நானே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாரி வருது. ஏன்னா மெயின் பணம் முக்கியம். பணம் வந்தால் தான் நான் வந்து ப்ராப்பராக டாக்டர்ஸ் போட்டு நம்ம வந்து ஒரு கிளினிக் மாதிரியே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம கைட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்மளை பார்க்க வரும்போது ஒரு டாக்டருடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா மந்த்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஒரு தொடர்பு கொண்டு மெடிசன்ஸ்லாம் நம்ம வந்து இயற்கை சார்ந்த பொருள் அனுப்பும்போது அப்படியே அனுப்பலாம். எதுக்காக மெடிசன்ஸை வந்து நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, நம்ம பல இடத்துக்கு போய் பல லட்சங்கள் பணம் இழக்கிறோங்க. அது இல்லாமல் பக்கவிளைவு தரக்கூடிய சீராய்டு எடுத்துடுறீங்க. அப்போ நாங்கள் கரெக்டாக சேஃபாக சீராய்டு இல்லாமல் அப்படி ஒரு வேளை சீராய்டு எடுத்தால் கூட லோ டோஸில் ஒரு டாக்டரை வச்சு நாங்கள் கைட் பண்ணால் நிச்சயம் சேஃபாக வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நிச்சயம் பக்க விளைவுக்கு ஆளாகுங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு பெண் தோழி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நமக்கு இந்த பிரச்சனைனால நான் எந்த ஒரு வீடியோவும் நம்மளுடைய இதில் போடல. பண்டிகை முடிஞ்சு அதுக்காகவே வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா பண்டிகை முன்னாடி ஆரம்பித்தேன். அதன் பிறகு பண்டிகை முடியட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஏன்னா நிம்மதி போயிடும், நோம்பியை கொண்டாட முடியாத அளவுக்கு போயிடுன்னு சொல்லி தான் கொஞ்சம் ஆற போட்டு இப்போ நான் வந்து அப்பயுமே பிரச்சனை எழும்பிடுச்சு. இது ஃபைனலாக தான் காசு வாங்கி பார்த்தா தான் 100% நம்ம நம்ப முடியும். அதுக்கே இப்போ வந்து இப்போ பட்டா வந்து அப்பா பேர்லேயே இருந்துச்சு. நான் கிரை மட்டும் தான் எடுத்தேன். அதில் வந்து விற்கணுன்னா இப்போ எங்கள் ரூலில் வந்து என்னென்னா பட்டா எடுக்கணுன்ட்டாங்க. இப்போ பட்டா எடுக்கணும்னா கூட குறைஞ்சது ஒரு 10,000 20,000 அந்தளவுக்கு ஆகும். நிலன்னாவே அளந்தாலும் அதிகமாக பணம் ஆகுது, கிரையம் பண்ண போனாலும் அதிகமாக பணம் ஆகுது, பட்டா எடுத்தாலும் அதிகமாக பணம் ஆகுது. ஏன்னா விற்கிறாங்க, காசு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே காசை எதிர்பார்க்குறதுங்கிறது இன்றைக்கி ஒரு அரசு ரீதியான ஒரு தொழிலில் நடக்கக்கூடிய ஒரு விடயம். அதுக்கு நம்ம எல்லாமே அனுசரித்து தான் போகணும். நானும் அப்படி தான் போய் தான் இதை வந்து நம்ம விற்பனை பண்ணுறேங்க. ஏன்னா இது இங்கே அப்படி தான் லேண்டு நம்ம பக்கம் அதுவும் செம்மையாக லேண்டு வேல்யூ எங்கேயே போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சதுரடி வந்து இப்போ 1,200 இங்கே சதுரடி போயிட்டுருக்குது. இப்போ இது இன்னும் 1 இயரில் 1,500 அப்படி போகும். இங்கே செண்டு அப்படிங்கிற பேச்செலாம் கிடையாது. இங்கே எல்லாமே சதுரடியாக தான் விற்கிறாங்க. நல்ல ஒரு காசு இருக்குது. ரோட் பாயிண்ட்லேயே இருக்கிறாங்க நம்ம இத்தனைக்கும். அதுதான் அதனால் நம்ம எல்லாம் அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம வந்து மூவ் பண்ணுறோங்க. பார்ப்போம், என்னாச்சும் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குங்கிற நம்பிக்கை
எனக்கு இருக்குது. சப்போர்ட் பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. நான் பொருளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். கொள்முதல் விட இன்னும் குறைவாக கூட நீங்கள் காசு கொடுத்து எனக்கு கொஞ்சம் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நாளைய வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களை. நன்றி, வணக்கம்.